ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் கடையலுக்கு தோல் சீவிட்டு பீக்கங்காய் எடுத்திருக்கேன். கூடவே பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே தக்காளி 4-5 கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே தக்காளி சேர்த்து கடைஞ்சா சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் தாளித்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நீங்கள் கடைசியாக கூட தாளிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2 சேர்க்குறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே உரிச்சு வச்ச பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை இப்போ நம்ம காய் வெந்து வர அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக விட்டுடலாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட காய் வந்து வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 5 மினிட்ஸ்லேயே அது வெந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால. பார்த்திங்கன்னா நம்மளோட காய் வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளி போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு புளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதே என்ன பண்ணலாம், தண்ணியை எடுத்துகிட்டு கடைஞ்சி எடுத்துடலாங்க. அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டோம், அதனால் இப்போ தாளிக்க தேவையில்லை. நம்மளோட கடையில் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி பாருங்க. சாதத்துக்கு, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கடையில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.